சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமான உனக்கு என்ன செய்வேன்? இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேல் மக்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்களை தேவன் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்களை தம்முடைய ஜனமாய் மீட்டுக் கொள்ள விரும்புகிறார். அதனால உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த பூமியிலே வெளிப்பட போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. இந்த இரண்டாம் வருகைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற விசுவாச மக்களே, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அறைகோல் விடுகிறார். இந்த காலவேளையிலே வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் அவர் சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் தேவ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பூரணப்படுத்தும். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும். உடைய இரத்தத்தினால கழுவி உங்களை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.